நான் 3 பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது 24 வயசோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி மாதம் 19 இனிமேல் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி 2006 இது வரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 22 உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் நான் பார்க்கல, அதை விட மாட்டேன், எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடித்தாச்சு. இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து நம்ம திரும்பி வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேமுன்னு காட்டுனா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். அதில் வந்து எந்த ஓவியமோ கோகுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரிக்கட்டே தெரியல. அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசு புறமணி பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து 44 வருஷம் வாழ்ந்துக்கான். எவ்வளோ கொடுமையாக நினச்சிப்பார். முடி நரைக்கலை ஐயா, முடி நரைக்கிறதுக்குள்ளே 44 வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அது 28 வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான். இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவியராக பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிகாசோ மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும். இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும். அவர் எங்கே இருக்கா தெரியுமா? அவர் அவங்க அப்பா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்திபன் கனவுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. எந்த காலத்துல அதெல்லாம் 1950 முன்னாடி. அந்த வீட்டில் குடியிருக்காத சொந்த வீடுன்னு வாங்குறது ஞாபகம் வச்சுக்கணும். 54 வருஷம் இவர் ஓவியம் பண்ணிவிட்டு என்ன அப்பா அம்மா ஓட்ட வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இது நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு பிடிக்க செத்து போகணும். ஓவியர்கள் ஒரு மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை. இந்த மாதிரி ஜெயராஜ் வந்து 18 மணி நேரம் ஞாபகம், 18 மணி நேரம் ஓவியம் வரைஞ்ச. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 24 மணி நினச்சி பாருங்க. சம்சார் பக்கத்தில் டீ ஊற்றி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரியில் வரைஞ்சால் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறார். ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை. நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா, ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து 21 வயசு நீங்கள் கற்பனை வைப்பாங்க. 21 வயசில் இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை 8 மணிக்கு வரைய ஆரம்பித்து அக்கரி வீரபத்தர், அகோர வீரபத்தர் 2 மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி பிடிக்கிறதுக்கு 10 மணி நேரம். ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன். ஒன்றுக்கு போல ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்போ 10 மணி நேரம் 20 வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள்? ஒரு 20 வயசு பையன் ஒரு பையன் 10 மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா? புரியுது உங்களுக்கு? நான் வந்து யோகா வந்து 58 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைகளாக வந்து 65 வயசு தலைகளாக நின்னேன். அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீ கூட சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ தவம் மாதிரி எடுத்துகிட்டு நான் அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜன் ஓவியர் இருந்தார். ஓவியக்கலையில் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்சரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட். அவர் சொன்னார், நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் ராஜா சாருக்கு புக் கொடுத்துருக்கேன். இந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் இந்த மாதிரி வரைகிற 2 பேர் கிடையாது. 2 பேர் கூட வரைய முடியாது. அப்படி படாது. அதுதான் எல்லாம் ஒரு ஹொரைசன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வெளியே வா, மாநாட்டு வானார். என்னென்னோ பண்ணி பார்த்து மாநாட்டுக்கு நான் வர முடியல. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய ஓவியம் வந்து 14ஆம் என்னப்பா மைக்கு கராடா பண்ணுது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. 14ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம். நீ லேட்டாக போகணும்னு தொலைஞ்சிட்டேன். இந்த ஓவியத்துக்கு வேலை இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனானாலும் கல்யாணம் பண்ணேன். அதனால் 2 பசங்க கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வசதியான வீடு இருக்குது. அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 1965 முன்னாடி வரைஞ்ச ஓவியங்களை போல காப்பி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணம் நான் நடிகனாக வந்தது தான். அதுக்காக நீங்கள் நடிகனான்னு சொல்ல, இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு 3 தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை. நாங்கள் எங்கள் கடமை அது. எப்படி நல்லகண்ணு வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மக்களுக்கு சேவை பண்ணது முக்கியம்ட்டு 3 தடவை எலெக்ஷன் நிற்கிறார் நல்லகண்ணு. அது 99 வயசு ஆகுது. 3 தடவை தோற்று போயிட்டார். அப்புறம் கோபம் வரும்ல, நந்தி கட்ட மக்களுக்கு சேவை பண்ணுறது என்னுடைய நோக்கமே தவிர அவங்க பதவி எனக்கு முக்கியம் இல்லாட்டி இன்னும் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக புகழுக்காக வாழ்ந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜாவும் வந்து சாதாரண நாள் நினைக்காதீங்க. சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு குழந்தை புறப்பட்டு வந்து உலகத்தை உச்ச தொட்டாடு, சிம்பனி தொட்டாடு. இன்னொரு மனுஷன் இளையராஜா மேலே இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.